அண்ணன் சரியில்லை அண்ணி. இத்தனை நாளா இதே கிச்சன்ல தான் நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் வேர்க்காதா என்ன? ஒரு நாளாவது எனக்கு இப்படி விசிறி விட்டுருப்பியானே? அமுதா நில்லு, இருங்க சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். அமுதா அமுதா என்ன கோவப்பட்டு வந்துட்ட? ஏய், நமக்கு இந்த வீடு பழகிடுச்சு. உங்க அன்னைக்கு இந்த கிச்சன்லாம் பழக்கம் இல்லைல்ல. அதுவும் இல்லாம உங்க அண்ணி சமைப்பாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி அவங்க வீட்டுல பாத்திரம்லாம் கழுவி நான் பார்த்ததே இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன். அதுக்கு போய் நீ கோச்சுக்கிற? அமுதா, நீ ஏன் கோச்சுக்கிற? இங்க பாரு, உன் அண்ணனுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்கிறேன். எதுக்கு புனிதா? எதுக்கு நீங்க சாரி கேக்குறீங்க? அப்பா, எனக்கு இப்போ ஒரு யோசனை தோணுதுப்பா. என்னப்பா? இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் ஒரு ஆள் பாத்துடலாமாப்பா? இல்ல புனிதாவை சமைக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லப்பா. கபிலன், என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, நான் அமுதாவும் சேர்ந்து சமைக்கிறோம். ஏங்க, நீங்க 4 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்காக பிறந்தவங்க. இந்த பாருங்க, உங்க யோசனை எல்லாம் பிசினஸ் எப்படி எல்லாம் டெவலப் பண்றது அதை பத்தி தான் இருக்கணும். இந்த வீடு சமையல், இந்த கிளீன் பண்றது இதை பத்திலாம் நீங்க யோசிக்கவே கூடாது, புரியுதா? அதுக்காக நீங்க பிறக்கல. இந்த பாருங்க, இது என்னோட அபிப்பிராயம். கபிலன், இத கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணிக்கோங்களேன். நான் சொல்றத சொல்லிட்டேங்க, அதுக்கு மேல உங்க இஷ்டம், போங்க. மாமா இருங்க. ஏமா, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஒரே நாள்ல இந்த வீடு எனக்கு வித்தியாசமா தெரியுதுப்பா. அண்ணி வேலை பார்க்க பிறந்தவங்கன்னு சமையலுக்கு ஆள் பாக்குறாங்க. நானும் தான் படிச்சிருக்கேன். நான் பார்த்த வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு எதுக்கு இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னே எனக்கு தெரியல. இங்க பாரு அமுதா, அவன் உங்க 2 பேர்த்தையும் மனசுல வச்சுதான் இதை சொன்னான். நீ இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத. புனிதாமா, என்ன அம்மான்னு வாய் நிறைய முதலா கூப்பிட்டது நீதாண்டா. நீ வளர வளர நானும் உன் கூடயே தாண்டா கண்ணா வளர்ந்தேன். ஆனா எனக்கே தெரியாம நான் அதிக அளவு பாசத்தை காமிச்சிருக்கேன். உன்னை நான் பேசவே விடாம பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதாண்டா தெரிஞ்சது. அது புரியறதுக்கே எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இந்த வீடு நீ இல்லாம கலை இல்லாம தான் இருக்கும். ஆனா முன்ன இருந்த கவலை அம்மா கிட்ட இல்லடா கண்ணு. என்ன அடிக்கடி புனிதா புனிதான்னு உன்னை அடிக்கடி இந்த ரூமுக்குள்ள வந்து நான் பார்த்துட்டு போவேன். போக போக அம்மாவுக்கு அதுவும் பழகிடும்டா. மரகதம், மரகதம், என்னம்மா அது? எனக்கு தெரியும் நீ புனிதா ரூமுக்கு வந்து இப்படி புலம்பிட்டே இருப்பேன்னு. எனக்கு நல்லாவே தெரியுமா. அம்மா, நான் புலம்பிட்டு இல்லம்மா. அப்போ இவ்வளவு நேரம் புனிதா புனிதான்னு பேசிட்டு இருந்தது? அம்மா, நான் மனசுல இருக்கிறத சொன்னேன். அது தப்பாமா? சரி தப்புன்னு நான் சொல்லல மரகதம். புனிதா புனிதான்னு இந்த ரூமுக்கு மூச்சுக்கு மூச்சு வந்துட்டு போவியே, இப்போ உன் பொண்ணு இல்லாம இங்க இருந்துருவியா? அம்மா, நான் இல்லாம நீ இல்ல. ஏன் நம்ம வீட்ல அங்க உன்னை தவிர வேற யாருமே இல்ல. நீ இருக்க இல்ல, அதே மாதிரி நானும் இருப்பேம்மா. அம்மா, இப்பதாம்மா நான் நிம்மதியாவே இருக்கேன். என் மனசுல இருந்த ஒரு பெரிய மலையை இறக்கி வச்ச மாதிரியான நிம்மதி இப்போ. அம்மா, புனிதா இந்த வீட்டுல தானம்மா இருக்க மாட்டா? எனக்கு என் பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தோ இங்க தானம்மா இருக்கு அவ வீடு. நான் போய் அவளை அவ வீட்டுல பாத்துட்டு வருவேன். அங்கேயும் இல்லையா, அவளுக்கு அவ ஆபீஸ்க்கு நான் மதிய சாப்பாடு நம்ம வீட்டுல இருந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் அவளை பார்த்துட்டு குடுத்துட்டு வர போறேன். மரகதம், நீ நல்லா தானம்மா இருக்க? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? அம்மா, புனிதா கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட நீ புனிதாவோட அம்மா இல்ல சித்தின்னு ஒரு வார்த்தை சொன்னாருமா. அதனாலதான்
நீ அவளை அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்காம அவளை ஆட்டி வைக்கிறேன்னு என் மேல பழி போட்டாரு. அத கேட்டு நான் சுக்கு நூறா மனசார உடைஞ்சு போயிட்டேன். அதனால்தான் அன்னைக்கே நான் மண்டபத்துல கபிலனுக்கு நம்ம புனிதாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமும் என் பிடிவாதத்தால அவங்க 2 பேரையும் நான் சேர விடாம நான் ஒரு மாதிரி இருந்துட்டேம்மா. என் பொண்ணை நான் மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் விடும்போது நான் மனசார கொண்டு போய் விடுறேன்னு சொன்னப்போ என் வீட்டுக்கார முகத்துல இருந்த சந்தோஷத்தை பாத்தீங்கல்ல, அந்த நிமிஷமே நீ அவளுக்கு அம்மாதான்னு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்ததுமா. இதை விட எனக்கு வேற என்னம்மா வேணும்? அம்மா, நிஜமா சொல்றேன், என் மனசு நிறைவா இருக்கு. இப்படிதாம்மா நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். உன் அம்மா சம்மதத்தோட நீ இந்த வீட்டுக்கு வந்தது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. இந்த நிம்மதியும் சந்தோஷமும் என்னைக்கும் நிலைக்கணும்னு வேண்டிக்கிட்டு சாமிக்கு குத்துவிளக்கேத்துமா. சரிப்பா. அமுதா, இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு மகாலட்சுமிக்கு சமம்மா. புனிதா ஏத்துட்டுமே. நீ குத்துவிளக்கேத்துமா. அமுதா, நீ தீபாராதனை காட்டு. இல்லப்பா, அண்ணியே காட்டட்டும். சரி, நீங்க நீயே காட்டுமா. மாமா, மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பம்மா. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப. ஏப்பா, நம்ம 3 பேர் இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு ஏதோ சந்தோஷம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்குல்லப்பா. ஆமாப்பா, இதுக்கெல்லாம் புனிதாவோட அம்மா தான் காரணம். அவங்க இல்லைன்னா உன் விஷயம் இவ்வளவு சுலபமா முடிஞ்சிருக்காது. அப்பா, நேரமாச்சு, சாப்பிட போலாமா? அமுதா, மனசு நிறைஞ்சிருக்கிறதுனால பசி தெரியல. மாத்திரை போடணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, வாங்க சாப்பிடலாம். அண்ணி, நீங்களும் வாங்க. ஓ, இன்னைக்கு உங்க அண்ணி சமைச்சது இல்ல? எனக்கு ஏதோ ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கே. அண்ணே, ரொம்ப பண்ணாதண்ணே. கபிலன், அவளை வம்பிழுக்காம இருக்க மாட்டீங்களா? நீ வா அமுதா, போய் சாப்பிடலாம். வாங்க. வா. சரி.